பிள்ளையே, இது எங்க குடும்பத்தின் விதியா? இது எங்க ஜாதகமா? உன் குடும்பத்தில் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப நடக்கிறது என்று நீ யோசிக்கும்போது இந்த கேள்வியை கேட்டிருப்பாய். உன் அப்பாவை வாழ்க்கையில் இருந்த அதே போராட்டம் இப்போ உன் வாழ்க்கையிலும் தெரிகிறது. பணப்பிரச்சனை, உடல் நலக்குறைவு, உடைந்த உறவுகள், அமைதியின்மை, வறுமையின் சுழற்சி, தலைமுறைகளாக தொடரும் போராட்டம், உடைந்த உறவுகளின் வேதனை. இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், இல்ல, இது விதி அல்ல, இது இன்று முறியும். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஏதோ ஒன்று திரும்பி திரும்பி வருவதை நீ பார்த்திருப்பாய். உன் பாட்டி வறுமையில் வாழ்ந்தார், உன் அப்பா கஷ்டப்பட்டார். இப்போது நீயும் அதே சுழற்சியில் இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். அல்லது ஒருவேளை அது கோபம், ஒருவேளை அது உடைந்த திருமணங்கள், ஒருவேளை அது தலைமுறைகளாக நீளும் வேதனைகள் நீ பார்த்திருக்கிறாய். இது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு செல்கிறது. நான் இதை மறுக்கவில்லை. நீ உணர்ந்தது உண்மைதான். ஆனால் கேள், இது என் விருப்பம் அல்ல. மனிதர்கள் அதை சாபம் என்று அழைத்திருக்கலாம். ஆனால் அது தலைமுறைகளாக தொடரும் ஒரு சுழற்சியாக மாறிவிட்டது. இது பாவத்தின், பயத்தின், குணமாகாத காயங்களின் விளைவு. தலைமுறை தலைமுறையாக யாரும் நிறுத்தாததால் தொடர்கிறது. இன்று அது நிறுத்தப்படும். உன்னில். பிள்ளையே, நான் உன் கால நேரத்தை பார்க்கிறேன். நீ கண் விழிக்கும் முன்பே மனதில் ஏற்கனவே கவலை தொடங்கி விடுகிறது. இன்று வங்கி கணக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாய். இன்னும் சம்பளம் வரவில்லை, ஆனால் செலவுகள் காத்திருக்கவில்லை. நீ வேலைக்கு செல்லும் வழியில் உன் மகனின் அல்லது மகளின் பள்ளி கட்டணத்தை பற்றி யோசிக்கிறாய். நீ யாரிடமும் இதை சொல்லவில்லை. உன் மனைவி அல்லது கணவர் கூட முழுமையாக அறியார். ஏனென்றால் நீ அவர்களையும் சுமக்க விடாமல் நீயே எல்லாவற்றையும் சுமக்கிறாய். இரவில் அனைவரும் தூங்கிய பின் நீ மட்டும் வீழ்த்திருக்கிறாய். உன் பிள்ளைகளின் முகத்தை பார்க்கிறாய். இவர்களுக்கு நான் என்ன எதிர்காலம் கொடுக்கப் போகிறேன் என்று மனதில் கேட்கிறாய். இந்த கேள்வி உன் தந்தையும் ஒரு காலத்தில் கேட்டிருப்பார். அவர் தந்தையும் அப்படியே. நான் இதை பார்க்கிறேன் பிள்ளையே. நீ காட்டாத அந்த சோர்வு, நீ யாருக்குமே காட்டாத அந்த பயம், நான் அதை அறிவேன் பிள்ளையே. நீ காட்டாத அந்த சோர்வு, நீ யாருக்குமே காட்டாத அந்த பயம், நான் அதை அறிவேன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இது எப்படி தொடங்கியது என்று. ஒருவேளை உன் குடும்பத்தில் யாரோ ஒருவர் ஆழமான வலியை சுமந்திருக்கலாம். ஒருவேளை அந்த வலியை என்னிடம் முழுமையாக ஒப்படைக்காம உள்ளேயே சுமந்திருக்கலாம். அவர் அதை உள்ளேயே அடக்கி கொண்டார். பயத்தை, கோபத்தை, வெக்கத்தை. அந்த குணமாகாத வலி அவர் அறியாமலேயே அவர் பிள்ளைகளுக்கு பாதையாக மாறியது. பயம் பயத்தை பெற்றெடுத்தது. வறுமையின் மனநிலையை பெற்றெடுத்தது. உடைந்த திருமணம் இன்னொரு உடைந்த திருமணத்திற்கு வழிகாட்டியது. இந்த சுழற்சி வானத்திலிருந்து விழவில்லை. இது தலைமுறையாக குணமாகாத வலியின் மூலம் தொடர்கிறது. குணமாகாத ஒன்று அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்தப்படும். நீ அதை பார்த்து வளர்ந்தாய், சோர்வை வெளிக்காட்டக்கூடாது என்று. இன்று நீயும் அதையே செய்கிறாய். இது ஒரு சிறிய விஷயமாக தெரியலாம், ஆனால் இதுவும் ஒரு சுழற்சிதான். உணர்வுகளை மறைப்பதன் சுழற்சி. நீ அதை பார்த்து வளர்ந்தாய், சோர்வை வெளிக்காட்டக்கூடாது என்று. இன்று நீயும் அதையே செய்கிறாய். இது ஒரு சிறிய விஷயமாக தெரியலாம், ஆனால் இதுவும் ஒரு சுழற்சிதான். உணர்வுகளை மறைப்பதன் சுழற்சி. ஆனால் இன்று கேள், நான் உன் முன்னோர்களை குற்றம் சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரிந்திருந்த வழி அதுதான். அவர்களிடம் இன்று உன்னிடம் இருக்கும் அறிவும் இந்த வார்த்தையும் இல்லை. நீ வித்தியாசமானவன் அல்லது வித்தியாசமானவள். நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய். அதுவே மாற்றத்தின் ஆரம்பம். ஒரு குடும்பத்தை நினைத்துப் பார். அந்த தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்தார். ஆனாலும் பணம் அவர் கைகளில் நிற்கவே இல்லை. அவர் தந்தையும் அப்படியே இருந்தார்.
எங்கள் குடும்பத்தில் பணம் நிற்காது என்று அவர்கள் எப்போதும் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு நகைச்சுவையாக, ஆனா உண்மையில் ஒரு நம்பிக்கையாக அவர் மகன் அந்த வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தா. அவனோ அதையே நம்பினா. அவனோ அதே சுழற்சியில் சிக்கினா. ஆனா ஒரு நாள் அந்த மகன் ஒரு தேவனுடைய பிள்ளையானா. அவன் இந்த வார்த்தையை கேட்டா, இந்த சாபம் உன்னில் முடிகிறது. அவ அதை நம்பினா. அவன் தன் வாயால் அறிவித்தா. அவன் தன் பிள்ளைகளிடம் வேறு வார்த்தைகளை பேசத் தொடங்கினா. ஒரு குடும்பம் அப்படி மாறியது போல. அவன் பிள்ளைகள் எங்க குடும்பத்தை பணம் நிற்காது என்று கேட்டு வளரவில்லை. அவர்கள் எங்கள் குடும்பத்தில் தேவன் வழங்குகிறார் என்று கேட்டு வளர்கிறார்கள். இது மாறியது ஒரே ஒரு தலைமுறையில். ஒரே ஒரு நபர் நிறுத்த முடிவு செய்ததால். இன்று உன் இருதயத்தில் ஒரு புதிய விதை நடப்படுகிறது. இது என்னில் முடிகிறது என்ற விதை. நாளையும் நாளை மறுநாளும் நீ இதே போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடும். ஆனா இப்போது வித்தியாசம் என்னவென்றால், நீ இனி அந்த போராட்டங்களை உன் பிள்ளைகளுக்கு பரம்பரையாக விட்டுச் செல்ல மாட்டாய். நீ அவற்றை இங்கே இன்று என் முன் வைக்கிறாய். ஒவ்வொரு முறையும் அந்த பழைய பயம் திரும்பி வரும்போது நீ அதை என்னிடம் கொண்டு வா. நான் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக, நாள் நாளாக. பிள்ளையே, நீ இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது வெறும் ஆறுதல் அல்ல. உன் குடும்பத்தில் தலைமுறைகளாக தொடர்ந்த அந்த சாபம் எப்படி முடிவுக்கு வரலாம் என்பதைத்தான் நான் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். என்ன நம்பி நடக்கிற வாழ்க்கையின் வழியாக உன் குடும்பத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உண்டாக்க முடியும். உன் பிள்ளைகள் இந்த அதே போராட்டத்தை பார்க்க வேண்டாம் என்று நீ விரும்புகிறாய் அல்லவா? உன் பேர குழந்தைகள் இந்த அதே கண்ணீரை சுமக்க வேண்டாம் என்று விரும்புகிறாய் அல்லவா? அதனால்தான் நான் இன்று உன்னிடம் பேசுகிறேன். இது தலைமுறையின் முடிவு. உன்னிலிருந்து புதிய ஆரம்பம். நீ பலவீனமா உணரலாம். நீ நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண மனிதன் அல்லது பெண், நான் எப்படி இதை மாற்ற முடியும்? ஆனால் நான் என் வல்லமையால் இதை செய்கிறேன், உன் பலத்தால் அல்ல. பிள்ளையே, இந்த சுழற்சி உடையும் போது நீயும் சில காரியங்களை செய்ய வேண்டும். நான் சொல்வதை கவனமாக கேள். முதலாவது, இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் தொடர்ந்த இந்த பழைய சாபம் இனி தொடராது என்று விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன். வெறும் எண்ணத்தில் அல்ல, வாயால் சொல். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்த இந்த சாபத்தை இன்று உடைக்கிறேன் என்று சொல். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீ அறிவிக்கும்போது பரலோகத்தில் அது நடக்கிறது. இரண்டாவது, முன்னோரின் பாவங்களையும் உனக்கு எதிராக யாராவது செய்த தீமைகளையும் இன்று மன்னி. மன்னிப்பு இல்லாத இருதயத்தில் கசப்பு வேரூன்றியே இருக்கும். ஆண்டவரே, என் தந்தையையும் என் முன்னோர்களையும் மன்னிக்கிறேன் என்று இன்று சொல். மூன்றாவது, உன் வீட்டை ஜெபத்தால் மூடு. இன்று இரவு உன் வீட்டு வாசலில் நின்று, இந்த வீட்டிற்குள் இனி பயமும் வறுமையும் பிரிவினையும் நுழையாது, ஏனென்றால் இது இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது என்று அறிவி. நான்காவது, இந்த வார்த்தையை உன் பிள்ளைகளின் மேல் தினமும் அறிவி. அவர்கள் தூங்கும் முன் அவர்கள் தலையில் கை வைத்து, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கிறது, இந்த சுழற்சி உன்னில் இல்லை என்று சொல். இது ஒரு நாளைக்கு அல்ல, இது ஒரு புதிய பழக்கம், புதிய பாரம்பரியம். இவை நான்கும் உன் கையில் இருக்கிறது பிள்ளையே. நான் என் பங்கை செய்கிறேன், இப்போது நீ உன் பங்கை செய். இவற்றை நம்புதலோடு செய், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது என்னுடன் இதை அறிவி, உறக்க அல்லது உன் இருதயத்தில். இன்று முதல் என் குடும்பத்தில் தலைமுறைகளாக தொடர்ந்த இந்த சாபம் முடிகிறது. என் குடும்பத்தில் இருந்த வறுமை என்னில் முடிகிறது. என் குடும்பத்தில் இருந்த உடைந்த உறவுகள் என்னில் குணமாகின்றன. என் குடும்பத்தில் இருந்த பயம் என் பிள்ளைகளுக்கு செல்லாது. நான் உன் குடும்பத்தின் மேல் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிறேன். பழையது கடந்து போனது, புதியது இன்று தொடங்குகிறது. இன்னும் ஒரு முறை மனதார சொல், இது என்னில் முடிகிறது.
என் பிள்ளைகள் வேறு கதையை பெறுவார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தால் இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ண. இது போன்ற மேலும் செய்திகளுக்காக. இந்த வார்த்தை உனக்கு பேசியது என்றால் இது தற்செயல் இல்லை. நீ உன் குடும்பத்தை நேசிக்கிறாய். அதனால்தான் நீ இதை உணர்கிறாய். அதனால்தான் இன்று இந்த வீடியோ உன் கையில் வந்தது. இன்று இரவு உன் வீட்டில் இதை மீண்டும் அறிவி. உன் பிள்ளைகளுக்காக, உன் எதிர்கால தலைமுறைக்காக. இப்போது என்னுடன் ஜெபி பிள்ளையே. ஆண்டவரே, என் குடும்பத்தில் தலைமுறையாக தொடர்ந்த வலியை இன்று முன் கொண்டு வருகிறேன். வறுமையின் பயம், கோபத்தின் பழக்கம், மறைக்கப்பட்ட வலி, இவை அனைத்தையும் இன்று கரங்களில் ஒப்படைக்கிறேன். என் பெற்றோரையும் என் முன்னோர்களையும் இன்று மனதார மன்னிக்கிறேன். அவர்கள் அறியாமல் எனக்கு கடத்தியதற்காக அவர்கள் மேல் உள்ள கசப்பை விட்டுவிடுகிறேன். இன்று நான் உம்மை நம்பி நிற்கிறேன். என் குடும்பத்தில் தலைமுறைகளாக தொடர்ந்த இந்த பழைய சுழற்சி என்னோடு முடிவுக்கு வரும்படி கிரியை செய்யும். இனி நான் மறைக்க மாட்டேன். இனி நான் பழைய வார்த்தைகளை பேச மாட்டேன். என் பிள்ளைகளிடம் புதிய வார்த்தைகளை பேசவும் தினமும் இந்த ஜெபத்தில் நிலைத்திருக்கவும் எனக்கு பலன் தாரும். என் குடும்பத்திற்கு புதிய கதையை எழுதும். என் பிள்ளைகள் பயத்தில் அல்ல, விசுவாசத்தில் வளரட்டும். என்னிலிருந்து ஆரம்பிக்கும். நன்றி ஆண்டவரே, நீர் என்னை கைவிடவில்லை. ஆமேன். இந்த வார்த்தை உன் இருதயத்தை தொட்டிருந்தால் விசுவாசத்தோடு ஆமேன் என்று கமெண்ட் பாக்ஸில் எழுது. இந்த வார்த்தையை மீண்டும் கேட்டு உன் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபி. என் சமாதானம் உன் இல்லத்தில் நிலைத்திருக்கட்டும்.